இந்த உலகத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பினால எல்லா உயிரும் சமம் தான் சொல்லப்படுது. ஆனால் தாவீதுடைய அம்மா வர்க்கத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அது ஒரு தாழ்ந்த, அதாவது புத்தியீனமான செயல்களை செய்த ஒரு வர்க்கம். அந்த தாவீதுடைய மூதாதையர்கள், பெண்வழி மூதாதையர்களாக இருந்த ரூத், அவர்கள் மோவாபிய ஸ்திரீ என்று சொல்வார்கள். இந்த மோவாபிய சந்ததியில தான் யார் பிறக்கிறா? இயேசு கிறிஸ்து வராரு. நம்மளாம் தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதிகள். உண்மையான பிறப்பே ஒரு தாழ்ந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொண்டு வந்து அந்த அபிஷேகத்தின் மூலமாக அவனை அரசனாக்கி இந்த நாடும் இந்த யுகங்களும் அவனை புகழும்படியாக செய்த ஆண்டவர். அல்லேலூயா. ரூத் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார். ஓபேத் என்று பெயரிட்டார். இந்த ஓபேத் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்வழி தாத்தா, அது புல்லு தாத்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, ரூத்துக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த ஜனங்கள் வந்து ரூத்தோட பிள்ளை அப்படின்னு சொல்லல, யாரோட பிள்ளைங்கிறாங்க? நகோமியின் பிள்ளை அப்படிங்கிறாங்க. நீங்க நகோமியின் பிள்ளை அப்படின்னு பைபிள்ல எழுதிக்கிறதுனால அது நகோமியின் பிள்ளை அப்படின்னு கேட்கக்கூடாது, ரூத்தின் பிள்ளை. ஏன்னா ரூத் வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீ, அதாவது பிறப்பிலே ஒரு தாழ்ந்த ஜாதி. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அவை ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்க வாசித்தீர்களா மோவாபிய ஸ்திரீ அப்படிங்கிறாங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 21ல வாசித்தீங்கன்னா நகோமியோடு வந்து மோவாபிய ஸ்திரீ அப்படிங்கிறாங்க. ஏன்னா நகோமி மருமகன் சொல்றது அந்த அளவுக்கு யூதர்கள் அந்த ஜாதிய வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். யூதர்கள் இன்றைக்கும் அவர்கள் அந்த ஜாதி, அந்த கடவுள், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோட்பாடுகள் இவைகள்லாம் கடுமையாக கடைபிடிக்கிறவர்கள் யூதர்கள். அப்ப இந்த யூதர்களுக்கு மருமகன் யாரு? இந்த ரூத். இந்த ரூத் யாரு? மோவாபிய ஸ்திரீ. மோவாபியர்னா யாருன்னா நான் சொன்ன தாய்க்கோ தகப்பனுக்கோ பிள்ளைக்கு பிறந்த குழந்தையின் வர்க்கம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16:13 ஒருத்தவங்க வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்கோப்பியை எடுத்து அவரை, யாரை அப்படின்னா அவரை என்ற இடத்திலே தாவீதை அங்கு அபிஷேகம் பண்ணுகிறார். யார் அபிஷேகம் பண்ணுகிறார்? சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். யார் மத்தியிலே? சகோதரர்கள் மத்தியிலே யார் அபிஷேகம் பண்றது? தாவீதை அபிஷேகம். இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு 10 பிள்ளை பிறந்திருப்பாங்க. அந்த 10 பிள்ளையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்காரா? அல்லது ஒரு பாஸ்டர் 10 பிள்ளை பிறந்திருக்கோம், 10 பிள்ளை அபிஷேகம் பண்ணாருன்னா இல்ல. வரலாற்றில் அப்படி கிடையாது, பைபிள்ல மேக்சிமம் அப்படி கிடையாது. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு 2 ஆண் குழந்தை, அதுல எந்த முதல் குழந்தை யாரு? இஸ்மவேல். அது போல பாத்தீங்கன்னா தாவீதுக்கு முதல் குழந்தை சாலமோன் அல்ல, சாலமோனுக்கு முன்னாடி நிறைய 4 குழந்தை இருக்குது. அப்ப என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் சகோதரர்கள் மத்தியிலே உன்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உன் சகோதரர்கள் இருந்து உன்னை பிரித்து எடுத்திருக்கார். இன்னைக்கு அதுதான் நம்ம புரிந்து கொள்றது கிடையாது. பங்காளி வேணும், என் ஜாதிக்காரன் வேணும், ஜனத்துக்காரன் வேணும், என் தாய் வயிற்றுக்குள்ள, அதனால நான் அவங்களுக்கு பண்றேன் இல்ல. கர்த்தர் ஒரு தாய் வயிற்று பிள்ளையில இருந்து உன்னை பிரிச்சுட்டார், உன் சொந்தத்திலேருந்தே உன்னை பிரித்து விட்டார். நீ தனி மனிதன். உனக்குள்ள குணாதிசயம் உன் தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகளுக்கே இருக்காது. அப்புறம் உன் பங்காளிக்கு எப்படி இருக்கும்? உன் ஜாதிக்காரனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப என் அன்பு சகோதரனே, தாவீது அவன் சகோதரன் மத்தியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். அதனாலதான் போட்டு சகோதரனுக்குள்ளே இருந்து அவனை அபிஷேகம் பண்ணினார். இந்த வார்த்தை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார் என்றால் அது உங்களுக்கு எனக்கு ஒரு பாடம், அது அதோட முடிஞ்சிருந்தது இல்ல. அந்த வசனத்தை படிக்கிறீங்கன்னா அது தாவீது இப்ப உயிரோட இல்ல, நீ தான் தாவீது. தாவீது சுத்தி உன் சகோதரனை குறித்து அங்க சொல்றாரு, உன் சகோதரன் இருந்து உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். அப்ப
நீ தாவீது என்றால் உன்னை சகோதரனிடத்திலிருந்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16:19 ஒருவர் எடுத்து படித்து பார்த்தீர்கள். ஒரு சகோதரனிடத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட அந்த தாவீதுக்கு அந்த நாட்டை ஆளுகிற சவுலிடமிருந்து அழைப்பு வந்தது. அப்போது சவுல் ஈசாயினிடத்திற்கு ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற ஒரு குமாரனை அல்லேலூயா. நீங்க அபிஷேகம் பெற்றுட்டீங்க அப்படின்னா, நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நீ தாவீதை போல உங்க அப்பா அம்மாவால மறக்கப்பட்டு போயிருக்கலாம், உன் சகோதரர்களாலே மறக்கப்பட்டு போயிருக்கலாம், உன் சபையால மறக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினது உண்மை என்றால், அந்த நாட்டு ராஜா நாட்டு மந்தையில் இருக்கிற உன்னை அழைத்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், குப்பையிலும் மனிதனால் தள்ளப்பட்ட இடத்தில் இருக்கிற உன்னை எடுத்து ராஜாக்களோடு அமர பண்ணுவாய் என்று சொல்லுகிறார் சாமுவேல் புஸ்தகத்திலே. ஒதுக்கப்பட்ட கல்லாய் இருக்கிற உன்னை கட்டிடம் தாங்கும் மூளைக்கல்லாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரிகளே, சொன்னது தான். அது தாவீதுக்கு மாத்திரமல்ல, எத்தனை தாவீதில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, ஒரு தாழ்ந்த இடத்தில் பிறந்தேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். உன்னை தாய் தகப்பன் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம். உனக்கு எந்த மனிதனும் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீ ஒரு ஆடு மேய்க்கிறவனை போல ஒரு தள்ளப்பட்ட நிலையிலே நீ இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், வயலிலே இருக்கிற தேடி வயலிலே இருக்கின்ற அந்த தாவீதை தேடி அரசன் வந்தது போல உன்னை தேடி ஆண்டவர் வருவார். உன்னை தேடி ராஜாக்களை அனுப்புவார். உன்னை தேடி உன் ஊரின் அதிபதிகளை அனுப்புவார். அல்லேலூயா. ஏன் அனுப்புறாரு? உன் சகோதரத்தில் உன்னை எடுத்தார். நீ தாழ்ந்தவனாக இருந்தால் கர்த்தர் உன் கோலை துளிர்க்க பண்ணினார். உன்குள்ளே அபிஷேகம் இருக்கிறதுனாலே நீ ஆடு மேய்த்துக் கொண்டு நீ ஒரு மொச்சைக்கு மத்தியிலே மனிதர்கள் எல்லாம் தள்ளப்பட்ட ஒரு வயலிலே இருக்கும் போது கூட கர்த்தர் உன்னை அழைக்கும்படியாக ராஜாவுடைய இருதயத்தை கூடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 17-14 வாசிங்க. 1 சாமுவேல்ல தாவீது எல்லாருக்கும் இளையவன். அடுத்ததாக தாவீது பாத்தீங்கன்னா ஒரு மூத்த பையன் கிடையாது வீட்டுல. அப்பா அம்மா மட்டும் மறந்து போற அளவு இல்ல, அவன் எல்லாருக்கும் இளையவன் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? தாவீது. ஒருவேளை உன் ஊரிலே நீ இளைத்தவனாக இருக்கலாம், உன் ஊரிலே நீ கண்டு கொள்ள முடியாத மனிதனாக இருக்கலாம், தனி மனிதனாக இருக்கலாம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருந்தால் வெற்றிக்குள்ளே இருக்கிற கோல் துளிர்க்கவும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தாவீது ஜாதி பார்த்தா மோசமான ஒரு வரலாறு இருக்கவன். அவனை கொண்டு ஏற்றினான். அவனை மட்டும் கிடையாதுங்க, அவனுடைய பாட்டியா இருக்கிற ரூத்தை ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு சரித்திரத்தை எழுத வைத்தார் என்றால், பிறப்பிலே ஜாதியில தாழ்ந்தவங்க ரூத்து, ஒரு ஜாதி வெறியர்கள் யூதர்கள். அந்த யூதர்கள் மத்தியிலே கொண்டு வந்து ரூத்துக்கு தனி சரித்திரத்தை படைக்க முடியுமானால், உத்தம இருதயத்தோடு நீ இருப்பாயானால் உனக்கு ஒரு சரித்திரத்தை ஏன் படைக்க மாட்டார் ஆண்டவர்? உனக்கு ஒரு சரித்திரத்தை ஆண்டவரால் உண்டாக்க முடியும். ஒரு சரித்திரத்தை ஆண்டவரால் எழுத முடியும். ஒரு சரித்திர நாயகனாய் உன்னை நிறுத்த முடியும். ஒரு சரித்திர நாயகியாய் உன்னை நிறுத்த முடியும். அந்த ஜாதி வெறி மக்கள், யூத மக்கள் மத்தியிலே ஒரு தனி மனுஷியா, அது ஒரு வாலிப பெண்ணாய் ரூத்தை கொண்டு வந்து அவருடைய ஜாதியெல்லாம் தெரிந்த பிறகும் அவரை கர்த்தர் உயர்த்தினார் என்றார். இந்த கர்த்தர் உண்மையிலேயே நீதியை காக்கிற கர்த்தர், எவரையும் உயர்த்துகிற கர்த்தர், ஜாதி பார்க்காத கர்த்தர், இனம் பார்க்காத கர்த்தர், மொழி பார்க்காத கர்த்தர், நிறம் பார்க்காத கர்த்தர். அவர் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தர், உன்னுடைய நடைமுறைகளை பார்க்கிற கர்த்தர். உன்னுடைய வாலிபமா நீ முதிர்ந்த அதை பார்க்க மாட்டார். உன்னுடைய இருக்கிற குணத்தை பார்க்கிறார். உன்னை உயர்த்துவதற்கு அவருக்கு தேவை உன்னுடைய ஜாதி அல்ல, உன்னுடைய இனம் அல்ல, உன்னுடைய நாடு அல்ல, உன்னுடைய நிலம் அல்ல. உன்னை உயர்த்துவதற்கு உன் இருதயம் போதும் மகனே.
ஹல்லேலூயா. அவரை உன்னை உயர்த்துவதற்கு எந்த மனிதனையும் தேட வேண்டியதல்ல. உன்னை உயர்த்துவதற்கு அவர் உன்னுடைய ஜாதியை பார்த்து பெரிய ஒரு ஜாதியில பிறக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Not necessary one. But உடைய இருதயத்தை பார்க்கிற அந்த இருதய மாத்திரை சரி செய்தாயனால் உனக்கென்று ஒரு சரித்திரத்தை படைக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது எல்லாருக்கும் ஏழையவன். முத்தம் எத்தனை பேர் பாருங்க, 3 பேர் முத்தம் வாங்குறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முத்தம் 3 பேர். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடு கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாவீதை பற்றி நாம் அதிக அறியப்படாத ஒரே ஒரு விஷயம், தாவீதை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சவுலுக்கு அறிமுகம் பண்ணாரு. நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்தார். ராஜா அரண்மனையிலே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சவுலுடைய ஆயுதக்காரிய சவுலுக்கு பக்கத்திலே, அதாவது ஒரு ராணுவ மந்திரியா இருந்தார், ஆயுதக்காரியா. அப்படி ஒரு பெரிய ஒரு பதவியில தாவீது இருந்தார். ஆனால் என்ன நடந்தது? அவனுடைய அபிஷேகம் பறிக்கப்பட்டதா? அவனுடைய வேலை பறிக்கப்பட்டது. அவன் கேவலப்படுத்தப்பட்டான். தாவீது அவமானப்படுத்தப்பட்டார். தாவீதை கொலை செய்ய அந்த ராஜா தேடினார். அவனுடைய பெரிய பதவி பிடுங்கப்பட்டு அவன் திரும்பவும் போய் ஆரம்பித்தார். இன்றைக்கு அபிஷேகம் எனக்குள்ளே எழுந்து போயிருக்கிறது. நான் ஜபமெல்லாம் போய்விட்டது. என்னுடைய பைபிள் வாசிப்பு போய்விட்டது. என்னுடைய பரிசுத்தம் போய்விட்டது. என்னுடைய பதவி போய்விட்டது. என்னுடைய உயர்வு போய்விட்டது. நான் என்ன செய்வேன்? திரும்பவும் என் பழைய நிலைமைக்கு வந்துவிட்டேன் என்று சொல்லி தாவீது ஒருவேளை குழம்பிருக்கலாம். தாவீது அன்றைக்கு அரண்மனையில் இருந்தபோது அவனுக்கு விதவிதமான சாப்பாடு இருந்திருக்கும். தாவீது விதவிதமான அவனுக்கு உடைகளை கொடுத்திருந்திருப்பார்கள். அவனுக்கு எத்தனையோ ராணுவர்கள், எத்தனையோ அமைச்சர்கள் சலிட்டு அடித்திருந்திருப்பார்கள். அதே தாவீது அவன் வாழ்க்கை இழந்து, பதவி இழந்து, அரண்மனையை இழந்து திரும்பவும் பெத்லகேமிலே போய் ஆடுகிறார். திரும்பவும் பெத்லகேமிலே போய் ஆடுகை செஞ்சாலும் தெரியல, என்ன அக்கிரமம் செய்தாலும் தெரியல. இந்த கர்த்தர் இவனை அடிச்சுட்டாரு. அதனாலதான் இப்ப திரும்பி வந்து ஆடு வச்சுக்கிட்டு இருக்கிறான். வாலிபன் தாவீது ஒரு வாலிபன். அரண்மனையில் இருக்கிறவங்க பேசியிருக்கலாம், சுற்று வட்டாரத்தில் இருக்க ஜனங்கள் பேசியிருக்கலாம். தலைவன் இன்னொரு ஆடு வச்சு தரம் தாழ்ந்து வந்து ஆடு வச்சுக் கொண்டிருந்தான். அவருடைய வாழ்க்கை முழுவதும் கண்ணீராய் மாறினது. நினைச்சிருப்பாங்க. வேதத்திலே ஒரு வசனம் படுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவனை திரும்ப ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரண்மனையிலே இருந்தாலும் நீ திரும்பவும் அதே ஆடு வைக்க வந்தாலும் உன் அபிஷேகம் மாத்திரம் போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் எதற்கும் உதவாது.
ஒரு குறைந்த பாத்திரம். அந்த அரண்மனையில இருக்கிறது எனக்கு தகுதி இல்லை போட்டிருக்கு. என்னை திரும்பவும் ஆடு மேய்க்க அனுப்பியிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆடு மேய்த்தாலும் என் தேவன் நீர்தான். என்னுடைய கர்த்தர் நீதான். அரண்மனையில் இருந்தால் கர்த்தர் நீதான் என்று அவர் புல்லாங்குழலை வாசித்து அரண்மனையில் வாசித்ததை விட ஆடு மேய்க்கும் போது அதிகமாய் அவன் வாசித்திருப்பான், பாடியிருப்பான். அதான் அபிஷேகம். அதான் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தாவீதுக்கு அது போல ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக என்ன நடக்குது பாருங்க. இப்ப அரண்மனைக்கு ஆடு மேய்க்கிறவர் அரண்மனைக்கு போனாரு. அரண்மனையிலிருந்து திரும்ப வந்து ஆடு மேய்க்கிறாரு. இந்த ஆடு மேய்க்கிறத மேற்பார்வையிட்டு இருந்த 3 அண்ணன் தம்பி எங்க போயிட்டாங்க? அரண்மனைக்கு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப எங்க இருக்கிறவன் எங்க இருக்கிறான்? அரண்மனையில் இருக்கிறவன் ஆடு மேய்க்கிறான். அண்ணன் தம்பி ஆடு மேய்க்கிறவன் அரண்மனையில் இருக்கிறான். மிலிட்ரி வீரன் சவுட் போயிட்டாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க இப்ப எங்க போயிட்டாங்க? அரண்மனைக்கு போயிருக்கிறாங்க. பாருங்களேன், 1 சாமுவேல் 17:15 தான் தாவீது 15 தாவீது சவுலை விட்டு தாவீது என்ன பண்றான்? போய் ஆடுகளை மேய்த்தான். 1 சாமுவேல் 17:15. இப்ப 1 சாமுவேல் 17:17 வாசிங்களா? ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் கருத்த பைசையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களுக்கு அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு வேதனை பாருங்க. எந்த இடத்துல தாவீது நின்னாரோ அதுல இருந்து புடுங்கப்பட்ட பதவி. ஆடு மேய்ச்சிட்டு கூட கூப்பிட்டு சொல்றாரு. அங்கேயே மேய்ச்சிட்டு இருந்தாலும் போறாரு. அதே சபைக்கு அதே இடத்துக்கு அங்க ஆயுததாரியா இருந்த அதே தாவீத ஆடு மேய்க்கிறவனா அதை விட கேவலமா சோறு தூத்து போறவனா மாத்திட்டாங்க. நீங்களும் அது போல ஒரு நிலை இருக்கிறீர்கள். நான் இப்படிலாம் இருந்தேன். இன்றைக்கு என்னுடைய நிலை சோறு தூக்குற நிலைமைக்கு வந்து எந்த இடத்துல நான் ஆயுததாரியா இருந்தனோ, எந்த அரண்மனையில சவுலோடு கூட ஒரு அதிகாரியா இருந்தனோ, அதே இடத்துல அதே ராஜாவுக்கு முன்னாடி அதே அண்ணனுக்கு முன்னாடி தாவீது சோரத்திட்டு போறாரு. பெட்டிக்குள்ள இருந்தாலும் ஒரு போல் துளிர்க்கும். சொல்லுங்க, பெட்டிக்குள்ள இருந்தாலும் ஒரு போல் துளிர்க்கும். தண்ணி ஊத்தினாலும் ஒரு துளிர்க்கும். வெயில் படாம பூட்டப்பட்டிருந்தாலும் ஒரு கோல் துளிர்க்கும். அங்க போனானே அண்ணன் தம்பிலாம் எப்படி பாப்பா? யோபுக்கு அவருடைய மனைவி சுவாசம் வேறுபட்டுருச்சா? மனைவிக்கு இருந்தாதான் எல்லாமே. இல்லைன்னா ஆடி வச்சுக்கிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு சொல்றாரு, பாப்பா ஓடு. எவ்வளவு கேவலம். நம்ம தம்பி நம்ம பையன் அங்க இருந்தானே, அரண்மனையில் இருந்தானே, அவன் பதவியை பிடிக்க விட்டுட்டாங்களே, அவனை திரும்பி ஆடி வச்சு விட்டாங்களே, நம்ம பையன் அங்க அனுப்புனா அவன் வாலிப வயது, அவன் இறுதியை நொந்து போயிடுன்னு ஒரு தரப்பா அதை பற்றி நினைக்கலங்க. உன் தாயை உன் தகப்பனையை உன்னை கைவிட்டு உன் அவமானத்தை அவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உன்னை நீ பெற்ற பிள்ளை உன்னை மறக்கலாம், அல்லது பெற்ற பிள்ளை நீ மறக்கலாம். யாராக இருந்தாலும் உன் கோலை துணிக்க எப்படி இருந்தாலும் கோலை துணிக்க பண்ணுவார். சுச்சுவேஷன் மாறி இருந்தாலும் துணிக்க பண்ணுவார். அல்லேலூயா. தாவீது அப்பா யாரு? உங்களை அப்பா அண்ணே கூப்பிடவா? உங்களை அப்பான்னு கூப்பிடவா? தொன்மேல சுமந்தத பார்த்தா உங்களை அப்பான்னு சொல்லுவேன். என்ன சொல்கிறதையும் கெஞ்சிறதையும் பார்த்தா உங்களை அம்மான்னு சொல்லுவேன்.
உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன், உங்களை அம்மான்னு கூப்பிடுவேன், உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன், உங்களை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்படியே இந்த பாட்டை பாடிட்டு போய் பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்பாவை கூப்பிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன் போய் பாருன்னு நினைக்கிறேன். அப்ப இப்படி சொல்றாரு. 17:20 தாவீது அதிகாலையில் எழுந்து அவர் சொன்னத தகப்பன் சொன்னத ஏழோ தடம் இல்ல, அவமானப்பட இடம் தான், தன்னை துரத்தி விட்ட இடம் தான். ஆனால் காலையில எழுந்திருக்கிறான். ஏன் தகப்பன் புத்தி இனமா சொன்னாலும் என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற ஒரே நம்பிக்கையில் தான் போயிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில எழுந்திருக்கிறான், அவமானப்படுற ஒரு வேலையை காலையில எழுந்திருச்சு தாவீது அதிகாலையில் எழுந்து காவலாளி வசமாய் ஆடுகளை விட்டுட்டு ஈசாய் யாரு நினைக்காதீங்க, இந்த தாவீதுடைய அப்பா பேரு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே செய்தான். வந்தான், சேனைகள் அணிவகுத்து நின்றது, யுத்தத்துக்கு அவன் போய் சோர் போடுறது கொடுக்க போனா அந்த பயங்கர சத்தம். என்ன சொல்லி போனோம்னு நினைக்கிறீங்க? கோழியை அடிக்கின்ற அவன் ஒரே சத்தம், ஆர்ப்பரிக்கிற சத்தமா இவன் வெறுப்பா அண்ணா ஒரே சத்தமா இருக்க போறான். இஸ்ரவேலரும் பெலிஸ்தியரும் இப்ப பாருங்க, நம்ம ஆளுக்கு எதிரி ஒருத்தருக்கு எதிரும் முதிரமா நின்றுட்டு இருக்கிறான். அப்போது தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி வஸ்துகளை காக்கிறவனுக்கு வசமா கொடுத்துட்டு சேனைக்குள் என்ன பண்ணா போனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போனா சேனைக்குள்ள போனாங்க. இந்த பாத்திரம் எதற்கும் உதவாதவன், ஒரு குறைந்த பாத்திரம் எவரும் குறைந்த பாத்திரம் பாடிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு உதவாதவன் ராஜாவும் தள்ளி விட்டுட்டான், அப்பனுங்க போக சொல்றான். அங்கே இருப்பான அதே இடம். அப்ப இந்த பாட்டு தான் பாடிப்பாங்க, நம்மள அந்த பாட்டு தான் பாடிப்போம். அப்படியே சேனைக்குள்ள போறாங்க. தன் சகோதரரை பார்த்து அங்க பாத்தீங்கன்னா அந்த 3 மூத்த சகோதரன் எங்க உட்காந்துருக்கான்? குதிரை மேல உட்காந்துருக்கான். நான் தான் அபிஷேகம் விட்டுறான். நீ அரண்மனையில இருந்து எங்க போயிட்டா? ஆடு வைக்க போயிட்டா? ஒரு ஒண்ணு தெரியாது பயப்படியா சொன்ன பதில். அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன ஏதோ சொன்ன 17:28 வாசிக்க குடிச்சது. அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டு இருக்கிறதை, அந்த மனுஷனோடு அவன் யார் பேசிட்டு இருந்தா? தாவீது பேசிட்டு இருக்கிறார். யாரடா? கோலியாத்தோட போய். ஹல்லேலூயா. அது போல போர் வந்தாதான் தெரியும் அபிஷேகம் பெற்றவன் யாரு, அபிஷேகம் பெறாதவன் யாரு, குதிரை மேல யார் உட்காரணும், சோறு யார் தூக்கி வரணும்னு எப்ப தெரியும்? போர் வந்தாதான் தெரியும். ஹல்லேலூயா.